அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கடந்த 2 நாட்களாக நாம் தியானித்த அதே இறை வார்த்தையின் அடிப்படையில் தான் இந்த நாளிலும் இறை வார்த்தைகளை நாம் தியானிக்க இருக்கிறோம். பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற துன்பங்களை குறித்து கடந்த 2 நாட்களில் இறை வார்த்தைகளை நாம் தியானித்தோம். இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற 3வது வகையான பாடுகளை குறித்து இறை வார்த்தைகளை நாம் தியானிக்க இருக்கிறோம். நாம் செய்கிற தொழிலில் நமக்கு கிடைக்கிற அதிக வருமானத்தை கண்டு சகித்துக் கொள்ள முடியாத மக்கள், சமுதாயத்தில் நம்முடைய உயர்ந்த செல்வாக்கையும் அந்தஸ்தையும் கண்டு பொறுத்து கொள்ள முடியாத மக்கள் நமக்கு எதிராக மந்திரங்கள் மாயங்கள் செய்யும் போது அதனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பாடுகளை துன்பங்களை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மந்திரங்கள் மாயங்களால் பாதிக்கப்படுகிற மக்கள் யார்? மந்திரங்கள் மாயங்களால் பாதிப்பே இல்லாமல் வாழுகிற மக்கள் யார் என்பதை குறித்து தான் இந்த நாளில் இறை வார்த்தைகளை நாம் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் நம் சார்பில் இருக்கும் போது நமக்கு எதிராக யார் என்ன செய்ய முடியும் என்று புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 8ஆம் அதிகாரம் 31ஆம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. சாத்தான் தம் மக்களை தீண்டி சேதப்படுத்தாதபடி கடவுள் தம் மக்களை பாதுகாத்து வருகிறார் என்று சொல்லி புனித யோவான் எழுதிய முதல் திருமுகம் 5ஆம் அதிகாரம் 18ஆம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. யாக்கோபுக்கு எதிரான மந்திர மாயம் ஏதும் இல்லை, இஸ்ரவேலுக்கு எதிரான குறிக்குறள் யாதும் இல்லை என்று எண்ணிக்கையின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 23ஆம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கடவுளின் கட்டளைகளை முழுமையாக கடைபிடித்து அந்த கடவுளோடு இணைந்து நாம் வாழ்வோம் என்று சொன்னால், கடவுளுடைய தெய்வீக பிரசன்னத்தில் நாம் என்றும் நிலைத்து நின்று வாழ்வோம் என்று சொன்னால், மந்திரமும் மாயமும் நம்முடைய வாழ்க்கையில் எந்த பாதிப்பையும் கொண்டு வராது. மாறாக கடவுளுடைய கட்டளைகளை மீறி செயல்பட்டு நாம் பாவம் செய்கிற போது, கடவுளின் பிரசன்னத்தை விட்டு நாம் விலகி வாழும் போது, கடவுளுடைய அந்த உறவை விட்டு நாம் விலகி வாழும் போது மந்திரங்கள் மாயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பாதிப்பை ஏற்படுத்தும். மோவாபிய மன்னன் பாலாக் பிழையாமை வரவழைத்து இஸ்ரவேல் மக்களுக்கு எதிராக மந்திரங்கள் மாயங்கள் செய்யும்படி, இஸ்ரவேல் மக்களுக்கு எதிராக தீமைகள் செய்யும்படி சொல்கிறார். ஆனால் பிழையாம் இஸ்ரவேல் மக்களுக்கு எதிராக எந்த மந்திரமும் மாயமும் செய்ய முடியாதபடி கடவுள் இஸ்ரவேல் மக்களை பாதுகாத்தார் என்று இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மனித பலவீனத்தில் நாம் தவறுகள் செய்யக்கூடும். அவ்வாறு தவறு செய்த நாம் தவறு செய்த உடனே கடவுள் பாதத்தில் மண்டியிட்டு, ஆண்டவரே உமக்கு எதிராக நான் பாவம் செய்து உம் மனதை நோக செய்து விட்டேன், நான் செய்த பாவத்துக்காக மனம் வருந்துகிறேன், ஆண்டவரே என் பாவங்களை மன்னித்து உம்முடைய இரத்தத்தால் என்னை கழுவி தூய்மையாக்கி என்னை மீண்டும் உம்முடைய உறவில் சேர்த்துக் கொள்ளும், உம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி நாம் பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்பு பெற்று மீண்டும் கடவுளோடு இணைந்து வாழ்வோம் என்று சொன்னால் எந்த மந்திரமும் எந்த மாயமும் நமக்கு பாதிப்பை கொடுக்காது. மாறாக கடவுள் கட்டளைகளை மீறி பாவம் செய்த நாம் அந்த பாவ நிலையிலே நிலைத்து நின்று வாழும் போதுதான் இந்த மந்திரமும் மாயமும் நம்முடைய வாழ்க்கையில் பாதிப்பை ஏற்படுத்தும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒருவேளை தவறு செய்வோம் என்று சொன்னால் அந்த தவறுக்காக மன்னிப்பை பெற்று கடவுளோடு மீண்டும் இணைந்து வாழ்வோம் என்று சொன்னால் எந்த மந்திரமும் எந்த மாயமும் நம்முடைய வாழ்க்கையில் பாதிப்பை ஏற்படுத்தாது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, விண்ணக ராஜ்யத்தை சொந்தமாக்கிக் கொள்ள கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்க பெற்ற நாம் கடவுளின் கட்டளைகளை முழுமையாக கடைபிடித்து அந்த கடவுளோடு இணைந்து அந்த கடவுளோடு ஒன்றித்து வாழ்வோம். அப்பொழுது எந்த மந்திரமும் மாயமும் நமக்கு எந்த பாதிப்பையும் எந்த சேதத்தையும் கொடுக்காது. இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லு. எந்த சூழலில் மந்திரங்கள் மாயங்கள் எங்கள் வாழ்க்கையில் பாதிப்பை ஏற்படுத்தும், எந்த சூழ்நிலையில் மந்திரங்கள் மாயங்கள் எங்கள் வாழ்க்கையில் பாதிப்பை ஏற்படுத்தாது என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களுக்கு எடுத்து சொன்னீரே, அப்பா உமக்கு நன்றி நன்றி சொல்லு.
வருகிறோம். உம்முடைய பிள்ளைகளாக வாழ அழைக்க பெற்ற நாங்கள் உம்முடைய கட்டளைகளை முழுமையாக கடைபிடித்து வாழ்நாள் முழுவதும் உம்மோடு இணைந்து ஒன்றித்து வாழும் போது அப்பா, இம்மையில் மட்டுமல்ல மறுமையிலும் தேவரீர் எங்களை நிறைவாக ஆசீர்வதித்து நாங்கள் மகிழ்ந்து களி கூறும்படி செய்வீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் உம்முடைய பாடத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறோம். பா, இந்த நாளில் இந்த மக்களின் தேவைகளை தேவரீர் நிறைவாக சந்தித்து இந்த நாள் முழுவதும் இந்த குடும்பத்தார் மன நிறைவோடு, மன மகிழ்ச்சியோடு, மன அமைதியோடு, நலமோடு வாழ கிருபை செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.